நம்ம கராட்டே கிட் ஃப்ரான்ச்சைசி எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? அதோடைய ஜர்னி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதோடைய ஃபர்ஸ்ட் படத்துடைய ரைட்டர் ரோபோட் மார்காமின். அவருடைய லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரான்ச்சைசியை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1964ல் நியூயார்க் வேர்ல்ட் ஃபேர் ஈவெண்ட்டில் அவர் போகிறாரு. அண்ட் அந்த டைமில் அவருக்கு வயசு 17. ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஒரு பையன்கிட்ட அவர் அடி வாங்கிட்டதுனால அவனை மறுபடியும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மார்ஷல் ஆர்ட் கற்றுக்க ஆரம்பிக்கிறார். ஸ்டார்டிங்கில் அவர் மார்ஷல் ஆர்ட் கற்றுக்க போகும்போது அவருக்கு ஜான் கிரீஸ் மாதிரி ஒரு இறக்கமே இல்லாத மாஸ்டர் தான் கிடைக்கிறாங்க. ஆப்போனன்ட் மேலே எந்த ஒரு வகையான இறக்கமும் காட்டக்கூடாது, அவன் டோட்டலாக அழிச்சிடணும், அந்த மாதிரி ஒரு இறக்கமே இல்லாத ஒரு மாஸ்டர்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் அவர் கிடைக்கிறாங்க. நம்ம மார்க் அந்த மார்ஷல் ஆர்ட் கிளாஸை விட்டுட்டு வேற ஒரு ஜாப்பனீஸ் டீச்சர் கிட்ட மார்ஷல் ஆர்ட் கற்றுக்க போகிறாரு. அந்த ஜாப்பனீஸ் மாஸ்டருடைய மாஸ்டர் தான் சோசன் மியாகி. அண்ட் சோசன் மியாகி பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் தனியாக ஒரு கிளாஸ் வச்சு நடத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குங்ஃபூ கராட்டே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருந்தார். ஸோ அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக தான் நம்ம ஃபஸ்ட்டு படத்தில் மிஸ்டர் மியாகி கேரக்டரை வச்சுருந்தாங்க. இந்த கராட்டே கிட் ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நம்ம கொலம்பியன் பிக்சர்ஸ் டிசி கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினாங்க. ஏன்னா ஆல்ரெடி டிசி கிட்ட கராட்டே கிட்ன்ற ஒரு கேரக்டர் ஆல்ரெடி அவங்க காமிக்ல இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸியை கண்டினியூவாக ரன் பண்ணணுன்றதுக்காகவும் அண்ட் டிசி சைட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டே நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த படத்தில் ரால்ஃப் மக்கியோ டேனியல் லாருசோடைய கேரக்டர் ப்ளே பண்ணார். லாருசோடைய கேரக்டருக்கு காஸ்டிங் நடக்கும்போது ரால்ஃப் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது. ராபர்ட் டானி, டாம் க்ரூஸ், இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இந்த கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பண்ணாங்க. பட் அந்த டைமில் அந்த கேரக்டர் ரால்ஃப் தான் கிடச்சிது. அண்ட் கராட்டே கிட் 2 படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம மிஸ்டர் மியாகியும் அண்ட் லாருசோவும் அவங்க 2 பேரும் ஜப்பானில் இருக்கிற ஓகினாவான்ற ஒரு ஊருக்கு போவாங்க. பட் அந்த டைமில் ஓகினாவால் ஷூட் பண்ண முடியாதுன்றதுனால அந்த ஃபுல் ஃபில்மிங் அமெரிக்காவில் இருக்கிற ஹவாயின்ற ஒரு சிட்டியில் தான் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைமில் ஓகினாவில் நிறைய மிலிட்ரி பேசஸ்லாம் இருந்துச்சு. ஹவாய் சிட்டியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஏரியாவுக்கு அவர் ஓகினாவோடைய செட்டப்பை ஃபுல்லாக ரெடி பண்ணாங்க. அண்ட் ஃபுல் செட் ரெடி பண்ணதுக்கப்புறம் 50 ஓகினாவன்ஸை சைடு ஆக்டராக காஸ்ட் பண்ணி அங்கே பேக்ரவுண்டில் நிற்க வச்சாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவும் அந்த டைமில் ரியலாக காட்டணுங்கிறதுக்காக ஒரு 7 வீடை மட்டும் அங்கே தனியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபுல்லாக டிசைன் பண்ணி காட்டினாங்க. அண்ட் அந்த ஓகினாவாவோடைய இடத்த ஃபுல்லாக காட்டுறது தான் நம்மளுடைய மேக்கர்ஸ்க்கு இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச். உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, 1989ல் கராட்டே கிட்ன்ற ஒரு அனிமேட்டட் ஷோ ஒன்று வந்துச்சு. அண்ட் அந்த ஒரு சீசன்லேயே 13 எபிசோடு இருந்துச்சு. அந்த அனிமேஷன் ஷோவுடைய இன்ட்ரோ தான் இந்த லைவ் ஆக்ஷன் படத்துக்கு இன்ட்ரோவாக வச்சுக்கிட்டாங்க. அண்ட் அந்த 2 இன்ட்ரோவுமே பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. 1994ல் த லாஸ்ட் கராட்டே கிட் படம் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கராட்டே கிட் ஃப்ரான்ச்சைசி ரீபூட் ஆனது 2010. பட் அதுக்கு நடுவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் கராட்டே கிட் ஃப்ரான்ச்சைசியை எப்படி முன்னாடி கொண்டு போகலாம். அப்போ மேக்கர்ஸ் என்ன யோசிச்சாங்கன்னா, ஜானி லாரன்ஸ் கேரக்டர் காரில் அவர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு டாக்டர் ஆகிடுறாரு. டாக்டர் ஆனதுக்கப்புறம் கடைசி காலத்தில் மிஸ்டர் மியாகிக்கு சேவை செய்கிறாரு. அந்த ஐடியாவை நிறைய டிஸ்கஸ் பண்ண அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2010ல் இந்த ஃப்ரான்ச்சைசி ரீபூட் ஆச்சு. அண்ட் அதில் நம்ம ஜாக்கி சான் நடிச்சிருந்தாரு மிஸ்டர் ஹான் கேரக்டரில். அண்ட் அந்த படம் நம்ம எல்லாருமே பார்த்து ரொம்பவுமே ரசித்தோம். நம்ம எல்லாருக்குமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவினா அதுதான். அண்ட் அந்த படத்தோடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூவில் நம்ம ரால்ஃப் மக்கியோ சொன்னார், இந்த ராக்கி ஃப்ரான்ச்சைசியும் அப்புறம் நம்ம கராட்டே கிட் ஃப்ரான்ச்சைசி இது 2த்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு படம் பண்ணலாம், 2த்தையும் ஒன்றாவே கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம கராட்டே கிட் ஒரு தனி ஃபைட்டிங் ஸ்டைலோட போகுது. அண்ட் நம்மளுடைய ராக்கி ஃப்ரான்ச்சைசிக்கு ஒரு தனி ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குது. ஸோ அது 2யுமே மர்ஜ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராக்கியோட ஃப்ரான்ச்சைசியை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க க்ரீடுன்ற பேர் வச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கராட்டே கிட்டோடைய ஃப்ரான்ச்சைசி கண்டினியூ ஆச்சு கோப்ரா காய்ன்ற பேரில். நம்ம ஜாக்கி சானுடைய கராட்டே கிட் படத்தில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணது ஜேடன் ஸ்மித். இந்த படத்தை ஃபில்மிங் பண்ணும்போது அவருக்கு வயசு 12. அந்த 12 வயசுலேயே அவர் 3 மார்ஷல் ஆர்ட் ஸ்டெப்பை கற்றுக்கிட்டாரு. அண்ட் அதையும் தாண்டி நிறைய மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங் அவர் 3 மாதம் பண்ணார் இந்த படத்தோடைய ஃபில்மிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னையே. அண்ட் இந்த படத்தில் ஒரு மேஜர் அண்ட் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணது நம்ம ஜாக்கி சான் தான். ஏன்னா அப்படி இந்த படத்தில் ஜாக்கி சானை காஸ்ட் பண்ணாமல் வேறு யாரையாவது காஸ்ட் பண்ணியிருந்தா இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் ரொம்பவுமே ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்களுக்கு சைனாவில் நிறைய இடத்துல ஷூட் பண்ணுறதுக்கான அலோவ் கிடையாது. அண்ட் இந்த படத்தில் ஜாக்கி சான் நடிக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க நிறைய இடத்துல பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா த கிரேட் வால் ஆஃப் சைனா. அது டோட்டலாகவே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃப்ளைங் பண்ணுறதுக்கான பர்மிஷனே கிடையாது.
ஸோ அந்த எல்லா பர்மிஷன்ஸுமே நம்ம ஜாக்கி சான் தான் கவர்மெண்ட் கிட்ட பேசி அந்த பர்மிஷன்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஓவர் ஹெட் ஹெலிகாப்டர் ஷாட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாமே ஜாக்கி சான் வாங்கி கொடுத்த பர்மிஷன்னால தான். அதோடைய ஃபர்ஸ்ட் நாள் படத்தோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15-16 மில்லியன் கிட்ட தான் போச்சு. 2010 இந்த ஃப்ரென்ச்சைஸியோடைய ரீபூட் வந்துச்சுல, அந்த ஒரு படத்தோடைய பட்ஜெட் மட்டும் 40 மில்லியன் கிட்ட ஆச்சு. அண்ட் ஓவராலாக இந்த ஃப்ரென்ச்சைஸியோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 75-80 மில்லியன்ஸ் கிட்ட போச்சு. பட் இதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 440 மில்லியன். இதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வச்சு பார்த்தா இதோடைய ஃப்ரென்ச்சைசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரென்ச்சைசி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2010 வந்த ஜாக்கி சானுடைய படத்துக்கு பெஸ்ட் பீப்புள் சாய்ஸ் அவார்ட்ஸில் வந்து பெஸ்ட் ஸ்டண்ட் ஆக்ஷன் அவார்டும் அண்ட் கிட்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ் வந்து நம்ம ஜாக்கி சானுக்கு போச்சு. ஜேடன் ஸ்மித்துக்கு வந்து யங் ஸ்டார் அவார்டு வந்து கிடைச்சது. ஸோ கைஸ் 13 மேக்கு இதோடைய நெக்ஸ்ட் மூவி த கராட்டே கிட் த லெஜெண்ட்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய சீக்வல் கண்டினியூ ஆகுமா இல்லை இதோடைய இந்த ஃப்ரென்ச்சைசி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களான்ற எல்லா டீட்டெயிலுமே அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோவை நான் கொண்டு வருவேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே தென் பாய்.